நம்ம எபிரேயர் 1வது அதிகாரம் பார்த்துட்டோம் இல்லையா? எபிரேயர் 1வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து எவ்வளவு மேன்மை உள்ளவர், எவ்வளவு சுப்பீரியர், இஸ் பெட்டர் தேன் எவ்ரிதிங் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டினுடைய வசனங்களை வைத்து ஆஹ், ஒப்பிட்டு இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம எபிரேயர்ல பார்த்தோம் 1வது அதிகாரத்துல. இன்னைக்கு 2வது அதிகாரம் 1லிருந்து 4வது வசனம். எபிரேயர் 2 1லிருந்து 4வது வசனம் முதல்ல வாசிடலாம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இந்த 4 வசனத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ முதல்ல ஏற்கனவே நம்ம ஆரம்பத்தில் சொல்லி கொண்டது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வேத வாக்கியத்தில் ரட்சிப்பை குறித்து, பாவ மன்னிப்பை குறித்து ஒவ்வொரு காரியங்கள் உங்க மனசுல இருக்கும் இதுதானே. அப்போ அதை ஸ்ட்ராங்காக அவங்கவுங்க எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை வச்சுக்கிடணும். ஏன்னா இனிமேல் நம்ம பார்க்க போகிறதுல எல்லாமே வரும். அப்போது நான் ஒரு காரியத்தை சொல்லும்போது மேபி அது உங்களுக்கு உடன்படாமல் இருக்கலாம். அதை நீங்கள் தியானித்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். சரியா? இது நான் கற்றுக்கொண்டது தான். எனக்கு எது எனக்கு சரின்னு படுதோ அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சொல்லித்தரேன்ல சொல்கிறேன். மற்றபடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தியாலஜியை பேஸ் பண்ணி நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கலாம். அதனால மேபி நான் சொல்கிறது உங்களுக்கு தப்பாக தெரியலாம். அது பிரச்சனை இல்லை. பட் வசனத்தை இன்னும் நல்லா நம்ம தியானிச்சோம்னா எது நம்ம கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். சரி, ஏன் இதை சொல்ல வரேன்னா இந்த 4 வசனத்தில் அதெல்லாம் அடங்கியிருக்கு. அதனால சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம பார்த்தோம் எபிரேயர் யாருக்கு எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஆடியன்ஸ் 3 பேர் அப்படின்னு பார்த்தோம். ஒன்று விசுவாசிகள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், யூதர்கள். இவங்க யூதேயாவில் யூதர்கள் கிடையாது. இவங்க செகண்ட் ஜெனரேஷன் ஜூஸ். இல்லைன்னா வெளி தேசங்களில் சிதறப்பட்ட யூதர்களுக்கு அப்போஸ்தலர்கள் மூலமாகவோ இல்லை அப்போஸ்தலர்கள் கற்றுக் கொடுத்தவர்கள் மூலமாகவோ சுவிசேஷம் வெளிப்படுத்தப்பட்டது. அப்போ அப்படிப்பட்ட யூதர்கள் இவங்க. ரெண்டாவது நான் பிலீவர்ஸ். பட் அவங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிறாங்க, மேசியா இவர் தான் அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. பட் ஸ்டில் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கல. மூன்றாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். சரியா? இந்த 3. இப்போ ஒரு சிலர் இது எப்படி சொல்றாங்கன்னா, இல்லை இந்த எபிரேயர் புத்தகம் முழுவதும் கிறிஸ்தவர்களுக்கு தான், விசுவாசிகளுக்கு தான் எழுதப்பட்டது அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏன் இதை இன்னைக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, மேபி நீங்க பிரசங்கங்கள் இல்லை ஏதோ ஒரு வியாக்கியானங்கள் ஏதாவது கேட்கும்போது நம்ம இப்படிலாம் படிச்சிருக்கோம், அவங்க இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி வரலாம். ஸோ இன்னுமே எப்படி இந்த எபிரேயர் புத்தகத்தின் ஆசிரியர் யாரு அப்படிங்கிறது டிபேட்ல இருக்குதோ, அதே போல இந்த கருத்து வேறுபாடுகளும் ஸ்காலர் ஸ்கூல்ல, தியாலஜி ஸ்கூல்லாம் இருக்குது. நான் இந்த செகண்ட் இதை எடுத்திருக்கிறேன். 3 கட்ட பிரிவு உள்ள மக்களுக்கு இது எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி. ஒருவேளை உங்களுக்கு வாசிக்கும் போது இல்லை இது ஒன்லி கிறிஸ்தவர்களுக்கு தான் எழுதப்பட்டது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா கடைசியில் இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறது நம்மளுடைய லைஃபுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வசனம் ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த 2வது அதிகாரம் 1லிருந்து 4வது வசனம் ஒரு வார்னிங். இதே மாதிரி 5 வார்னிங் இந்த எபிரேயர் புத்தகத்துல இருக்குதாம். சரியா? ஸோ முதல் வார்னிங் எபிரேயர் 2 1லிருந்து 5. அப்புறம் 2வது வார்னிங் 3வது அதிகாரம் 7லிருந்து 4வது அதிகாரம் 13வது வசனம் வரைக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் வார்னிங் 2வது அதிகாரம் 1லிருந்து 5. 2வது வார்னிங் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 4வது அதிகாரம் 13வது வசனம். 3வது வார்னிங் 6வது அதிகாரம் 4லிருந்து 8.
அப்புறம் 4வது வார்னிங் வந்து 10வது அதிகாரம் 26ல இருந்து 39. 10வது அதிகாரம் 26ல இருந்து 39. அப்புறம் 5வது வார்னிங் வந்து 12வது அதிகாரம் 25ல இருந்து 29. 5வது வார்னிங் வந்து 12வது அதிகாரம் 25ல இருந்து 29. சரியா, திரும்ப தடவை வாசிடுறேன். ஃபர்ஸ்ட் வார்னிங் வந்து எபிரேயர் 2 1லிருந்து 5. 2வது வார்னிங் வந்து 3வது அதிகாரம் 7லிருந்து 4வது அதிகாரம் 13வது வசனம். 3வது வார்னிங் வந்து 6வது அதிகாரம் 4லிருந்து 8வது வசனம். 4வது வார்னிங் 10வது அதிகாரம் 26லிருந்து 39. 5வது வார்னிங் வந்து 12வது அதிகாரம் 25லிருந்து 24. அதில் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வார்னிங்கில் 2வது அதிகாரம் 1லிருந்து 4வது வசனத்தை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம பார்த்துட்டு வர்றதுபடி இவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கிறாங்க, இவர் மேசியாவா இருக்கக்கூடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கலை இயேசு கிறிஸ்துவுக்கு. சரியா, நான் எதுக்கு இந்த 3 விதமானவர்களுக்கும் இவர் எழுதியிருக்கிறாருன்னு யோசிக்கிறேன்னா, எப்பவுமே இந்த லெட்டர் வந்து ஒரு சபை கூடுகையில அதான் வந்து வாசிக்கப்படுகிறது. அப்ப எல்லாரும் கிறிஸ்தவர்கள் வந்து உட்கார்ந்திருந்தாலும் ஒரு சிலர் இன்னும் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காதவர்கள், விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிற அவிசுவாசிகள், அவங்களும் வந்து சபைக்குள்ள இருக்கதான் செய்வாங்க. ஸோ அந்த செகண்ட் கேட்டகரியை நான் எடுத்திருக்கிறேன். அப்ப ஆகையால் அப்படின்னு சொல்லும்போது இது வரைக்கும் சொல்லிட்டு வந்த ஏதோ ஒரு காரணத்தினாலதான் பின்னாடி ஆகையால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. அப்ப இந்த முதலாவது அதிகாரத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சுப்பீரியாரிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். இயேசு கிறிஸ்து எவ்வளவு மேலானவர் அப்படின்னு. இந்த முதலாவது அதிகாரத்தை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, முதலாவது அதிகாரம் ஃபுல்லாவே த ரிச்சஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏசு கிறிஸ்து எவ்வளவு சுப்பீரியர். நம்ம ஏசு கிறிஸ்துன்னு சொல்றோம், பட் அவர் எவ்வளவு சுப்பீரியர் அப்படின்னு சொல்லும்போது பழைய ஏற்பாட்டின் வசனங்களை வைத்து கம்பேர் பண்ணது இந்த ஒரு அதிகாரத்துல தான், எபிரேயர் புத்தகத்துல. அப்போ மற்ற எல்லா இடங்களையும் இயேசு கிறிஸ்துவை பத்தி நம்ம அறிந்திருக்கிறோம். முழு வேதாகமும் அவரை மையமா வைத்து தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஒரு அதிகாரத்துல 7 பழைய ஏற்பாட்டு வசனங்களை வைத்து வந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. வெறும் ஏஞ்சல்ஸை காட்டிலும் அவர் எவ்வளவு பெரியவர் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த முதலாவது அதிகாரம் வந்து ரிச்சஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால். அப்ப வேதத்துல எந்த இடத்துல ஆகையால் வந்தாலும் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்ப ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். அப்ப ஃபர்ஸ்ட் வசனத்துல நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். இதுல வந்து 2 கீவேர்ட் வந்து சொல்றாங்க. ரெண்டு வந்து கிரேக்க வார்த்தைகளை வந்து இங்க எழுதியிருக்கிறேன்னா, உங்களுக்கு எழுதணும் அப்படின்னா நான் ஸ்பெல்லிங் மட்டும் சொல்றேன். PROCE PROSECHO. சரியா, PROSECHO. இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, டு டை இட் அப் அப்படின்னு சொல்லி, இல்லை டு கிவ் அட்டென்ஷன் டு, அது கவனிக்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை. PROSECHO. ரெண்டாவது வந்து PARARUOMN. PARARUOMN. இது வந்து விலகாதபடிக்கு, விட்டு விலகாதபடிக்கு, இல்லைன்னா டு லெட் ஸ்லிப் அவே, இல்லை ட்ரிஃப்ட் அவே அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த 2 வார்த்தைகள் வந்து இந்த வசனத்தில் முக்கியம். ஒன்று விட்டு விலகாதபடிக்கு, இன்னொன்று கவனிக்க வேண்டும். அப்போ இப்ப கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க கண்டிப்பா இதை செய்யணும் அப்படின்னு ஒரு கட்டளை மாதிரி இதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஸோ ஃபர்ஸ்ட் வசனத்துல நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பத்தி விளக்கிட்டு வந்து கண்டிப்பா நீங்க இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றாரு. ஒன்று விட்டு விலகாதிருக்க வேண்டும், இன்னொன்னு கவனிக்க வேண்டும். இந்த ரெண்டும் தான் வந்து முக்கியமான வார்த்தைகள். இப்ப இந்த 2 வார்த்தையும் கிரேக்க மொழியில வந்து எதற்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, கப்பல் சம்பந்தமா. இப்போ கப்பல் வந்து ஒரு துறைமுகத்தை நோக்கி போகும்போது அங்க வந்து ஒரு ஆங்கரை போட்டு, அதை நங்கூரம் போட்டு அதை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. அப்போ கரெக்டான ஒரு கோல். இப்போ நம்ம வந்து சொல்றோம் இட்டர்னல் லைஃப் தான் வந்து நம்மளுக்கு கோல், நித்திய ஜீவனை நோக்கி தான், அதுதான் நம்மளுடைய இலக்கு, அதை நோக்கி தான் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ அதை விட்டு விலகாதபடிக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹார்பர் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய கோல், அதை விட்டு விலகாதபடிக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்க விட்டு விலகினீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. அப்ப விட்டு விலகக்கூடாது. எதை? நீங்க கேட்டவைகளை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப முதலாவது அதிகாரத்துல நம்ம வந்து இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல புது உடன்படிக்கையின் விசுவாசிகள் வந்து
இன்னும் இயேசு கிறிஸ்துவை பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகளை விட ரொம்ப அதிகமா நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ அதை கேள்விப்பட்டதை விட்டு நீங்க விலகுனீங்க அப்படின்னு சொன்னா, உங்க லெக்கை விட்டு நீங்க மாறுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு அப்படிங்கிறது தான் கீழே வந்து அவர் சொல்ல போறார். அதனால விட்டு விலகக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு போட்டை வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து கெட்டி நிப்பாட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது கெட்டலை அப்படின்னு சொன்னா அது பாட்டுக்கு போயிடும். அப்போ கவனிக்க வேண்டும், விட்டு விலகக்கூடாது அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு ஷிப்பு போட்டு இதை ரிலேட் பண்ணி தான் இந்த கிரேக்க வார்த்தை இந்த இடத்துல வந்து ஆசிரியர் யூஸ் பண்ணியிருக்கிறார். ஏன்னா அந்த காலத்தில் ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணும்போது அவங்க அந்த கப்பல் போட்டு இதெல்லாம் வச்சு தான் பார்க்குறாங்க. ஸோ அதை வச்சு தான் அவர் வந்து எழுதுறார். அப்போ ஒரு போட் வந்து கரெக்டான இடத்துல டைப் பண்ணி இருந்தால் தான் அந்த இடத்துல உறுதியாக நிற்கும். இல்லைன்னா அது பாட்டுக்கு அந்த காற்றின் அலைக்கு ஏத்தாப்புல அது கடந்து போயிடும். அதே போல நம்மளும் வந்து வசனத்தை கேட்டிருக்கிறோம். அந்த கேட்டவைகளை விட்டு விலகாம அதுல இருக்கணும் அப்படின்னு சொன்னா, வசனம் என்ன சொல்லுதுன்னா, மிகுந்த ஜாக்கிரதையாய், இதை எப்படி தமிழ்ல சொல்றாங்க, எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்ப எச்சரிப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை வார்னிங் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். அப்ப மிகுந்த ஜாக்கிரதையாய், சும்மா லைட்டா வந்து ஜாக்கிரதையா நீங்க கவனிக்க வேண்டும், இல்லை வெறும் கவனிக்க வேண்டும், அவைகளை கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லல, மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு தேவன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நோக்கம் அவருக்கு உண்டு, நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிட்டு, ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். அப்ப கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது உம் கவனித்து கேளுங்கள் அப்படின்னு சொல்லி வசனங்கள் இருக்கு. நீ கவனி அப்படிங்கிறது இருக்கு. கவனி அப்படின்னு சொல்லும்போது அது குறிக்குது அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணு, உன் அட்டென்ஷனை வந்து அந்த இடத்துல செலுத்து, அதை விட்டு அங்கங்க போகாத அப்படிங்கிறது தான். அப்போ ஃபோக்கஸ் இல்லை அட்டென்ஷன் வந்து நம்ம அந்த இடத்துல காமிக்கிறது அதுதான் முக்கியம். அப்போ கேட்டவைகள் அப்படிங்கும்போது கடவுளுடைய வார்த்தை ஏசு கிறிஸ்து அவரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட லைஃப் வந்து செல்லணும். அதுக்கு வந்து ஒரு சில வசனங்கள் வந்து சொல்றேன். லூக்கா 9:44. லூக்கா 9:44, நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். கேளுங்கள்னு கொடுக்கப்படல, கவனமாய் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எத்தனையோ காரியங்கள் நம்ம வந்து இப்போ யாருக்கு எபிரேயர் வந்து ஆசிரியர் யாருக்கு எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, நம்ம ஆல்ரெடி தீம் பார்த்தோம், ஏசு கிறிஸ்து தான் எல்லாவற்றிற்கும் மேலானவர். இன்னொன்று என்ன, அவரை விட்டு விலகிறாதீங்க. ஏன் விலகிறாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே கிறிஸ்துவை விசுவாசித்த விசுவாசிகள் அவங்களுடைய நிறைய ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க திரும்ப பேக் அதுக்கு போகலாமா அப்படின்னு ஒரு யோசனைக்குள்ள வருகிறாங்க. அப்போ ஏசு கிறிஸ்துவை விட்டு திரும்ப பேக் போகலாமான்னு யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி டைம்ல தான் வந்து இவர் எழுதுறாரு, அவங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாக தான் வந்து ஆசிரியர் எழுதுறார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாத்தையும் கவனமாக பாருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டே இருக்கிறாங்க, ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேற்று நம்ம பார்த்த மாதிரி நாசிசம் அப்படின்னு ஒரு குரூப் இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய கள்ளப்போதகர்கள் இருந்தாங்க. நேரா இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்த அப்போஸ்தலர்கள் அவங்ககிட்ட போய் சொல்றதை தாண்டி இன்னும் நிறைய அங்கங்க கற்றுக்கொண்டு வந்து சொல்லுகிறவங்க இருக்கும்போது அவங்களுக்கு யார் கரெக்ட்னு தெரியல. அப்ப அவங்க குழப்பம் அடைகிறாங்க. அப்பதான் வந்து எபிரேயருக்கு எழுதுற அந்த ஆசிரியர் வந்து எவ்வளவு சுப்பீரியர்னு வசனத்தை வச்சு எழுதி அதுக்கப்புறம் திரும்ப சொல்றாரு. ஸோ எல்லாத்தையும் நீங்க ஒவ்வொருத்தருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வரும்போது நீங்கள் கேட்டவைகளை நீங்க விட்டு விலகாதபடிக்கு, நீங்க ஏற்கனவே கேட்டதை விட்டு விலகாதபடிக்கு எல்லாவற்றையும் கவனமாய் நீங்க இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அடுத்து வந்து நீதிமொழிகள் 4:20. நீதிமொழிகள் 4:20 வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, என் மகனே என் வார்த்தைகளை கவனி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம வார்த்தைகளை வந்து கேட்கிறோம், கிறிஸ்தவர்களாகி நம்ம வந்து இன்னும் கவனித்து கேட்க வேண்டும். நம்ம அங்கங்க சிதறக்கூடாது. இந்த நேரம் வந்து நம்ம வார்த்தைகளை கேட்கும் போதும் அது தேவனிடத்துல இருந்து வருது, அதனால நம்ம வந்து அதை கவனித்து கேட்க வேண்டும். இப்போ இது வந்து இப்போ இந்த 4 வசனங்களை வந்து 3 கேட்டகரி கீழே நம்ம வந்து பார்க்க போறோம். ஒன்று வந்து இப்போ நம்ம இது வார்னிங் அப்படின்னு பார்த்தோம், ஏன்னா எச்சரிக்கையா இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் சொல்லும்போது இது எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தோம். ஸோ எதுக்காக வந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்குன்னு சொல்லும்போது நம்ம என்ன கேட்டிருக்கிறோம், இந்த கேரக்டர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ கேரக்டர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால நம்ம விலகக்கூடாது. ஸோ இதுக்கு ஹெட்டிங் எப்படி போட்டிருக்கிறேன்னா,
த்ரீ கிரேட் ரீசன்ஸ் நாட் டு நெக்லெக்ட் சால்வேஷன். ஸோ சால்வேஷனை நெக்லெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான மூன்று முக்கியமான காரணங்கள். ஒன்று வந்து கேரக்டர் ஆஃப் கிரைஸ்ட், அதுதான் ஃபர்ஸ்ட் வசனம். சரியா? நம்ம ஏன் வந்து சால்வேஷனை நெக்லெக்ட் பண்ண கூடாது, சால்வேஷனை நெக்லெக்ட் பண்றதுங்கிறது 4வது வசனத்துல வருது. அதனால சால்வேஷனை நெக்லெக்ட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு இந்த 4 வசனத்துல நம்மளுக்கு சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து த கேரக்டர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு. அதை நம்ம வந்து போன அதிகாரங்கள்ல ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல பார்க்கும்போது 3வது வசனத்துல வந்து சொல்லப்பட்டிருக்குது, அவர் தான் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் மகிமையின் பிரகாசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 4வது வசனத்துல அவர் மேன்மை உள்ளவர்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 6வது வசனத்துல அவர் முதல் பேரானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் 8வது வசனத்துல அவர் என்றென்றைக்கும் அரசாளுகிறவர். 9வது வசனத்துல அவர் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதுக்கப்புறம் 11, 12ல வந்து அவர் மாறாதவர், அவர் சிருஷ்டிகர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 13வது வசனத்துல அவர் ஜெயம் கொள்கிறவர். இப்படி 1வது அதிகாரத்துல இத்தனை வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து அவருடைய கேரக்டர், அவருடைய தன்மையை குறிக்கிறது. தேவனுடைய தன்மையானவர் அப்படிங்கிறதும் நம்மளுடைய வசனங்கள்ல வந்து கொடுக்கப்படுது. அப்போ நம்ம எதுக்கு சால்வேஷனை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, கிறிஸ்துக்குள்ள நம்ம வந்து ஏன் ஸ்திரமாய் நிற்கணும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய கேரக்டர் வந்து அப்படிப்பட்டது. ஏன்னா இவங்கெல்லாம் அசைக்கப்படுறாங்க, அதுக்காக தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் அதை சொல்றாரு. 2வது வந்து என்ன அப்படின்னா, த சர்டனிட்டி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு கண்டிப்பாக உண்டு. அதனால நீங்க சால்வேஷனை நெக்லெக்ட் பண்ண கூடாது. ஸோ செகண்ட் ரீசன் வந்து த சர்டனிட்டி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு நிச்சயம். அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது, ரெட்ஷிப்பை விட்டுறக்கூடாது. 3வது வந்து கன்ஃபர்மேஷன் ஆஃப் காட், தேவன் தான் இந்த ரெட்ஷிப்பை சாட்சிட்டு இருக்கிறார். தேவன் தான் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இருக்கிறார், அவர் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். அதனால சால்வேஷனை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ண கூடாது காரணத்தை கொண்டோம். அப்போ 3 காரணம் சால்வேஷனை எதுக்கு நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டர் ஆஃப் கிரைஸ்ட், செகண்ட் வந்து சர்டனிட்டி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், 3வது வந்து கன்ஃபர்மேஷன் ஆஃப் காட். சரியா? சரி, அப்போ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம பார்க்குறோம், நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, பர்சனல் கமிட்மெண்ட். நம்ம கடவுளுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தான் நம்ம வந்து அவருக்கு பிரியமானவைகளை செய்ய முடியும், கவனிக்க முடியும். சில இடங்கள்ல வந்து வசனம் வந்து சொல்லுது, இஸ்ரவேலர்கள் வந்து என்னை குறித்து கேட்க அவர்கள் மனதில்லாதிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம வந்து சர்ச்சுக்குள்ள உட்காந்துருக்கும் போதோ இல்லை பிரசங்கங்கள் கேட்கும் போதோ தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போதோ நம்ம மனசு அலைப்பாயுது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு மனதில்லை அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அப்போ அவருடைய வசனத்தை, வார்த்தையை வந்து கேட்கறதுக்கு நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், அதன்படி செயல்படணும். விட்டு விலகாதபடிக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து கேட்கிறதை மாத்திரமல்ல அதன்படி நடக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. ஸோ எல்லா இடத்துலையும் வேதத்துல நம்ம வார்த்தையை கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதன்படி செய்ய வேண்டும். அதுதான் முதல் எச்சரிக்கை. 2வது, ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதியாக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இல்லை நம்ம பார்க்கணும், தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனம். தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனம் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம லாஸ்ட் இதில் இந்த கட்டளைகளை எல்லாம் தேவதூதர்கள் மூலமாய் பெற்றதாக தான் வசனங்கள் வந்து சொல்லுகிறது. சில வசனங்கள் இருக்கிறது. சங்கீதம் 68:17. சங்கீதம் 68:17. தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும் 1000 இருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சீனாயில் இருந்த வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார். இப்ப சீனாயில தான் வந்து மோசேக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்ப அங்க 1000 10,000ங்களுமான அப்படிங்கிறப்போ தேவதூதர்களை வந்து குறிக்கிறது. அடுத்து உபாகமம் 33வது அதிகாரம் 2வது வசனம். உபாகமம் 33:2. கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000ங்களான பரிசுத்தவான்களுடைய பிரசனமானார். அவர்களுக்காக அக்னிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. ஸோ இதுவும் வந்து தூதர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஸ்தேவான் சொல்லுகிறாரு, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 38வது வசனத்துல.
சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்திரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு முந்தின வசனம் மோசையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சீனாய் மலையிலே தூதனோடு பேசினதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் 7:53, அதே அப்போஸ்தலர் 7:53, தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கைக்கொள்ளாமற் போனீர்கள் அப்படின்னு சொல்லி எப்படி வசனங்கள் இருக்கிறது, தேவதூதர்கள் மூலமா கிடைக்கப்பட்டது அப்படின்னு. எப்படி கலாத்தியர் 3வது அதிகாரம் 19வது வசனம் நினைக்கிறேன். 3:19. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையில் கட்டளையிடப்பட்டது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனம் அப்படின்னு சொல்லும்போது நியாயப்பிரமாணத்தை அது குறிக்கிறது. வசனத்திற்கு விரோதமாக இல்லைன்னா தேவனுடைய வார்த்தையை அது குறிக்கிறது. விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும். அப்ப அந்த வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கை? கீழ்ப்படியாமை. இங்க 2 பாவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் முழுவதும் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பாவம் இன்னதென்று அறியும்படியாக தான் நம்மளுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நியாயப்பிரமாணத்துல 2 விதமான பாவங்கள், அந்த 2 விதமான பாவங்களுக்கு கீழே தான் எல்லாமே வந்துருது. ஒன்று டிரான்ஸ்கிரஷன் அப்படின்னு சொல்றோம், இன்னொன்று டிஸ்ஒபீடியன்ஸ். அப்போ பிரமாணத்துக்கு விரோதமான எந்த செய்கை அப்படின்னு சொல்லும்போது அது டிரான்ஸ்கிரஷன், கீழ்ப்படியாமை அப்படிங்கிறது டிஸ்ஒபீடியன்ஸ். இதை எப்படி 2ஆ பிரிக்கலாம்? டிரான்ஸ்கிரஷன்னா உங்களுக்கு என்ன புரியுது, கீழ்ப்படியாமைனா என்ன புரியுது? எனக்கு ஒண்ணும் புரியல. நியாயப்பிரமாணனாலே நம்ம நம்மள பாவத்தை பத்தின ஒரு அறிவை தான் கொடுக்குது. ஆமா. பாவம்னா என்னது அப்படின்றத கத்துக் கொடுக்கறது தான் நியாயப்பிரமாணம். ம். ஆனா சுவிசேஷன்றது இயேசு கிறிஸ்து மூலமா கொடுக்கப்பட்ட வார்த்தை, அதுல இருந்து விலகி போறதுக்கு உள்ளது. ம். ஆனா இல்ல, நியாயப்பிரமாணத்தை இப்ப நீங்க 2ஆ சொல்றீங்களா? அது என்ன, எப்படி சொன்னீங்க? நியாய பிரமாணத்துக்குள்ள பாவம் எது நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்குல்ல, அந்த பாவத்தை 2ஆ பிரிக்கிறான். ஒண்ணு நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான செய்கை, இன்னொன்னு கீழ்ப்படியாமை. ஏன் 2 கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேக்குறேன். ஏன்னு சொன்னா அந்த அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட போது மீறுதலும் இருந்தது, கீழ்ப்படியாமையும் இருந்தது. அததான் கேட்க, மீறுதல்னா என்ன, கீழ்ப்படியாமைன்னா என்னன்னு கேக்குறேன். வசனத்துக்கு கீழ்ப்படியாம சரி. டிரான்ஸ்கிரஷன் ஒன்று சொன்னேன், டிசபீடியன்ஸ் ஒன்று சொன்னேன். ரெண்டுமே மொத்தமா, அதாவது பாவம், அவ்வளவுதான். ஸோ பாவம்னு இருக்குது, டிரான்ஸ்கிரஷன்னா மீறுதல் அப்படின்னு சொல்றோம், அதுக்கப்புறம் கீழ்ப்படியாமை அப்படின்னு சொல்றோம். ஏன் இது 2 அப்படின்னு சொன்னா, ஒன்று சின் ஆஃப் கமிஷன், இன்னொன்று சின் ஆஃப் ஒமிஷன். சரியா? 2 இருக்கு. சின் ஆஃப் கமிஷன், சின் ஆஃப் ஒமிஷன். லா, அதாவது நியாய பிரமாணத்துக்கு கீழே பாவம் தான் இருக்கு. பாவம் எது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு விளக்கப்பட்டிருக்கு. அதுல 2 விதமான பாவங்கள் இருக்குது. ஒன்று சின் ஆஃப் கமிஷன் அண்ட் சின் ஆஃப் ஒமிஷன். டிரான்ஸ்கிரஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, கிராசிங் த லைன், இந்த கோட்டை தாண்டி வர்றது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, துண்டை தாண்டி வராத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது உனக்கு இதை தாண்டி நீ வரக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனா அது தெரிஞ்சும் நீ அதை செய்யற. அப்ப செய்யாதன்னு சொல்லி சொன்னதை நான் செய்வேன் அப்படின்னு சொன்னா அது டிரான்ஸ்கிரஷன். சரியா? அது சின் ஆஃப் கமிஷன், நான் கமிட் பண்ணுவேன், இது எனக்கு தப்புன்னு தெரியும், பட் நான் அதை கமிட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அது சின் ஆஃப் கமிஷன். சின் ஆஃப் ஒமிஷன் என்ன அப்படின்னு சொன்னா, இதை நீ செய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, ஒபே திஸ், ஃபாலோ திஸ் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் என்ன பண்றேன், அதை செய்ய மாட்டேங்கிறேன். அப்ப செய்யின்னு சொல்லி சொன்ன காரியத்தை நான் செய்யாம இருக்கிறது டிஸ்ஒபீடியன்ஸ். புரிஞ்சுச்சா? ஸோ இனிமே நியாய பிரமாணத்தை வாசிக்கும் போது அப்படி நீங்க பாருங்க, உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லும்போது, நான் கொலை செய்தேன் அப்படின்னு சொன்னா அது டிரான்ஸ்கிரஷன். சரியா? ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்கு, நான் ஆசரிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது சின் ஆஃப் ஒமிஷன். சரியா அக்கா சுமதிக்கா? அப்போ இந்த கீழ்ப்படியாம இல்ல, அந்த கீழ்ப்படியாம இன்னொருக்கா சொல்லுங்க, சொல்லுங்க. கீழ்ப்படியாமை அப்படிங்கிறது இதை செய் அப்படின்னு சொல்றாரு, ஓய்வு நாளை ஆசரி அப்படின்னு சொல்றாரு, இது செய் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஓய்வு நாளை ஆசரிக்காம இருந்தேன் அப்படின்னு சொன்னா அது டிஸ்ஒபீடியன்ஸ், சரி, கீழ்ப்படியாமை. அப்ப எப்படி பழைய ஏற்பாட்டுல ஆதாம் அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது, ஆனா பழத்தை சாப்பிட்டான், அப்ப அதை எப்படி கீழ்ப்படியாமன்னு சொல்லுவோம் நம்ம? சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாரு, அப்படிதானே? ஆமா, ஆமா.
அப்ப அது மீறுதல். மீறுதல். அப்ப அது ஃபர்ஸ்ட்ல தானே வரும், கமிஷன் தானே வரும். எனிவே தாண்டாத. பாவம். சரி, நான் அதை வந்து இப்போ சின் ஆஃப் கமிஷனுக்கு உங்களுக்கு டெஃபினிஷன் தமிழ்ல சொன்னேன், அதை இங்கிலீஷ்லயும் நான் சொல்றேன். சின் ஆஃப் கமிஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, டு டூ வாட் த லா ப்ராஹிபிட்ஸ். டு டூ வாட் த லா ப்ராஹிபிட்ஸ், அதாவது லா வந்து செய்யாதன்னு சொல்லுது, ஆனா நான் செய்றேன். சரி, அதுதான் வந்து டிரான்ஸ்கிரஷன், மீறுதல். டு டூ வாட் த லா ப்ராஹிபிட்ஸ். ரெண்டாவது கீழ்ப்படியாமை, அதாவது டிஸ்ஒபீடியன்ஸ். டு நெக்லெக்ட் வாட் த லா ரெக்வர்ஸ். டு நெக்லெக்ட் வாட் த லா ரெக்வர்ஸ், இது வந்து சின் ஆஃப் omission. டு நெக்லெக்ட் வாட் த லா ரெக்வர்ஸ். எல்லாம் கடைசியில் அவருக்கு விரோதமான செயல் தான், ஆனா இந்த இடத்துல ரெண்டு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதுனால அந்த ரெண்டுக்கும் நம்ம விளக்கம் பார்க்குறோம். ஒன்று வந்து வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கை அப்படின்னு சொல்லும்போது அது மீறுதலை குறிக்குது. ரெண்டாவது வந்து கீழ்ப்படியாமை அப்படின்னு சொல்லும்போது இது செய் அப்படின்னு நியாயப்பிரமாணம் சொல்லுது, ஆனால் அது வந்து செய்யறதில்லை. இந்த கட்டளையை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொன்னால் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. சரியா? அப்போ இந்த ரெண்டுக்கும், ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும். அப்போ இந்த ஹோல் நியாயப்பிரமாணத்துல இந்த ரெண்டு குரூப் ஆஃப் பாவம், இந்த ரெண்டு செட் ஆஃப் பாவத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம மொத்தமா என்னன்னு சொல்றோம், நியாயப்பிரமாணம் பாவத்தை நம்மளுக்கு வந்து எது அப்படின்னு காட்டுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்போ இதை ஏன் மொத்தமா அவங்க நியாயப்பிரமாணம் கொடுத்துருக்கலாம், ரெண்டு சொல்லி இருக்கிறதுனால நம்ம அந்த ரெண்டுத்துக்குரிய விளக்கத்தை வந்து நம்ம பார்த்துக்கிறோம். அதுக்கும் வசனங்கள் இருந்ததுன்னு நினைக்கிறேன். லேவியராகமம் 24:19, அதாவது இப்போ நான் சொல்ற வசனங்கள் வந்து தேவன் அதுக்கு அடுத்து வருதுல, கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக. தேவன் வந்து தண்டிக்கிற தேவன் அப்படின்னு சொல்லும்போது அவர் நீதியான தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஏன் நீதியான தண்டனைனா, என்னது அவர் செய்தாலும் அது நீதி உள்ளதா தான் இருக்கும் அப்படின்னு. அப்ப அதற்கு தான் வசனங்கள். லேவியராகமம் 24:14 எடுத்து வாசிக்கல, ஜஸ்ட் அதில் இருக்கிறத சொல்றேன். அதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னா, கல்லறிந்து கொள்ள வேண்டும், தேவனுக்கு விரோதமா பேசுறவங்க வந்து கல்லறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் என்னாகமம் 15:30 வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஓய்வு நாள்ல வேலை செய்யும் போது கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்னாகமம் 25 வந்து விக்கிரக ஆராதனை செய்யறாங்க, மற்ற தெய்வத்தை வழிபடுறாங்க. அப்போ தேவன் வந்து என்ன சொல்றாருன்னா, அவங்க தலையெல்லாம் வெட்டி அவங்கள தொங்க விடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவர் வந்து அவ்வளவு கோபக்காரருங்கிறத தாண்டி அவர் வந்து அவ்வளவு நீதி உள்ளவர். நான் ஒருவரே தேவன், என்னை நீங்க வணங்கணும்னு சொல்லும்போது நீங்க மாத்தி அதை செய்றீங்க அப்படின்னு சொன்னா தேவன் வந்து நீதி உள்ளவர். அதுக்கப்புறம் உபாகமம் 17:13, அது மட்டும் நம்ம வாசிக்கணும். உபாகமம் 17:13. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு, அதாவது அதுக்கு முன்னாடி, அங்கே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி நிற்கிற ஆசாரியனுடைய சொல்லை ஆகிலும் நியாயாதிபதியினுடைய சொல்லை ஆகிலும் கேளாமல் ஒருவன் இடும்பு செய்தால் அவன் சாக கடவன். இப்படியே தீமையை இஸ்ரவேலிருந்து விலக்க கடவாய். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு பயந்து இனி இடும்பு செய்யாதிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி. இங்கேயும் கூட நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இதெல்லாம் நீங்க கேட்டிருக்கிறீங்க, கவனிங்க, அவரை விட்டு விலகாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கீழே அவர் சொல்றாரு, தேவதூதர் மூலமா கிடைக்கப்பெற்றது அந்த வசனங்கள்லாம், நியாயப்பிரமாணங்கள்லாம். அந்த நியாயப்பிரமாணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இடும்பு செய்யாதீங்க, அப்படி செய்தீங்கன்னா சாக கடவீர்கள் அப்படின்னு சொல்லி. அதுலயும் வந்து அந்த தண்டனை எதற்கு அப்படின்னா, இஸ்ரவேல் பரிசுத்தமா இருக்க வேண்டும், தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. இது தேவதூதரை கொண்டு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனை. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஏஞ்சல்ஸ்க்கெல்லாம் மேல அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துட்டு இவர் வந்து சொல்றாரு, இந்த நியாய பிரமாணத்துக்கே அப்படிப்பட்ட தண்டனை இருக்குமானால், தேவதூதர்கள் மூலமா கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியலை அப்படின்னு சொன்னா நீதியான தண்டனை இருக்குமானால், அப்போ நம்ம எப்படி இருக்கணுங்கிறது தான் அடுத்து வருவார். அப்ப நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவங்களுடைய வசனம் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, எப்படி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு, உங்களுக்கு இது நீங்க பண்ணீங்கன்னா தண்டனை அப்படின்னு சொல்லும்போது அந்த தண்டனை நிறைவேறுது. அப்போ உறுதியாக்குறது அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல எபிரேயர்ல வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு.
உம் உம் எபிரேயர் 3:6-14 வசனம். 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் அப்படின்னு சொல்லும்போது ஃபிக்ஸ்டு, அதை சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம இப்போ அந்த 2வது அதிகாரம் 1 வசனத்துல பார்க்குறோம், நீதியான தண்டனை உண்டு, அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா தேவன் சொன்னார்னா அந்த தண்டனை உண்டு. அப்போ நியாயப்பிரமாணத்தை மீறினவர்களுக்கு அப்படிப்பட்ட தண்டனை உறுதியாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஃபிக்ஸ்டு, இல்லைன்னா அன்சேஞ்சபிள், அது வந்து மாறப்போறது இல்லை. அதே போல 6வது அதிகாரம் 19வது வசனம், அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்னு பார்க்குறோம். அதே போல 9வது அதிகாரம் 17வது வசனம், அதுலேயும் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, மரணம் உண்டான பின்பு மரணாசனம் உறுதிப்படும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வார்த்தைகள் இந்த இடத்துல வந்து இப்ப சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய தண்டனை வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. எங்க பழைய ஏற்பாட்டுல உள்ள அந்த நியாயப்பிரமாணத்தை தேவதூதர் மூலமா கேள்விப்பட்டு அதைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு அந்த தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. அடுத்த வசனம், முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. அப்ப முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து மூலமாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது அப்படின்னு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டிருக்குது. ஏன் முதலாவதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு? ஏன் முதலாவது? இல்ல ஃபர்ஸ்ட்லயும் அதான் அந்த ஆதாம் கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம அங்கதான் போவோம். ஆதாம் கிட்ட கர்த்தர் டைரக்டா பேசினது தானே. இல்ல, முதலாவது முதலாவது கர்த்தர் மூலம், இயேசு கிறிஸ்து மூலமாய், இயேசு மூலமாய். இயேசு மூலமாய் ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல பார்த்தோம் 2வது வசனத்துல, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் திருவுள்ளம் பற்றினார். அப்படி சொல்லும் போது நம்ம சொன்னோம், அவர் தான் கம்ப்ளீட்டா காடோட மிஷனை ஃபுல்ஃபில் பண்றாரு. முதல்ல பிட் பை பிட், பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் சொல்லிட்டே வந்தது. கடைசியில ஃபுல் ரெவலேஷனா யார் மூலமா வருது? இயேசு கிறிஸ்து. அப்ப முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது, தேவன் ரட்சிப்புக்காக இயேசு கிறிஸ்துவை உலக தோற்றத்திற்கு முன்னாமே தீர்மானித்திருந்தாருங்கிறது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு தெரியாது. யாரு, என்ன, மேசியா எப்ப வரலாம் தெரியாது. ஆனா முதலாவது கர்த்தர் மூலமாய் தான் தேவனுடைய வார்த்தை முழுமையாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் அர்த்தம். அப்போ முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு அப்படின்னு சொல்லும்போது சுவிசேஷம், ரட்சிப்பின் வழி, ரட்சகர் மூலமாய் அறிவிக்கப்படுகிறது. அந்த ஃபுல் கம்ப்ளீட் கண்டென்ட் வந்து தேவனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு முதலாவது அறிவிக்கப்பட்டது. பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. இது யாரு? அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்களா? முதலாவது இயேசு கிறிஸ்து மூலமாய் அறிவிக்கப்பட்டிருக்குது. பின்பு அவரிடத்தில் கேட்டவர்கள் யாரு? சீஷர்கள் கூட இருந்து கேட்டாங்க, அப்போஸ்தலர்கள் கேட்டாங்க. அப்ப அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதுன்னா அகெயின் ஃபிக்ஸ்டு. இதுதான் ஃபைனல் கண்டென்ட், ஃபைனல் ரெவலேஷன் ஆஃப் காட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். சரியா? அப்போ அது உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததும். அப்ப முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னது? ரட்சிப்பின் சுவிசேஷம், இல்லைன்னா இந்த ஃபுல் ரெவலேஷன் ஆஃப் காட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நம்மளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது தேவனால் சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அப்போ இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும்போது, இப்ப யாராவது ஒருவர் ரட்சிப்பை குறித்து கேள்வி கேட்டு அதை அசட்டை பண்றாங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தேவன் சாட்சி கொடுத்ததை அவங்க வந்து அசட்டை பண்றாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப நம்ம சுவிசேஷத்தை அசட்டை பண்றாங்க அப்படின்னா நம்ம சொல்ல வசனத்தை அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க, அப்படியே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது பிரச்சனை கிடையாது. தேவன் சொன்ன காரியத்தை இல்ல தேவன் சாட்சி கொடுத்ததா நம்ம வந்து வெளிப்படுத்துறோம், இல்ல நம்ம யாருக்கோ சொல்றோம் அப்படின்னு சொன்னா அவங்க அதை அசட்டை பண்றாங்க அப்படின்னா நம்மள அசட்டை பண்ணல, அவங்க வந்து தேவன் சாட்சி கொடுத்த ஒரு வசனத்தை வந்து அவங்க என்ன பண்றாங்க, அசட்டை பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம், ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அப்போ அந்த செகண்ட் வசனமும்
தேர்ட் அண்ட் ஃபோர்த் வசனமும் அந்த பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் உள்ள காரியங்களை சொல்லுது. எப்படி அவர் சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்க தேவதூதர்களை அவ்வளவு உயர்வா நினைத்தீங்க. அந்த தேவதூதர் சொன்னது நியாயப்பிரமாணம், கொண்டு வந்து கொடுத்தது நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணத்துக்கே அவ்வளோ பெரிய தண்டனை உறுதியாக்கப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா அது அன்சேஞ்சபிள் ஃபிக்ஸ்டு தண்டனை. அப்ப அதே காரியத்தை இப்பொழுது எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, முதலாவது தேவனாலேயே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் இறங்கி வந்து நம்மளுக்கு சொல்லிட்டாரு. அப்புறம் அவரிடத்துல இருந்து கேள்விப்பட்டு ஃபுல்லா அந்த நியாயப்பிரமாணத்தையே புரியாம தான் அந்த யூதர்கள்லாம் வந்து அதை முறைமையாக்கி கொண்டாங்க. பாவம் எது அப்படின்னு தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் தங்களுடைய சுயத்தினால அதை அவங்களே வந்து இன்டர்பிரட் வியாக்கியானங்கள் பண்ணி கொண்டாங்க. அப்போ இப்போ யார் வந்திருக்கிறா? கர்த்தரே வந்து நம்மளுக்கு அறிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? உறுதியாக்கியிருக்கிறாரு அவங்களுடைய சீஷர்கள்னால. அதுக்கப்புறம் தேவன் சாட்சி கொடுக்குறாரு. தேவன் எதை வைத்து சாட்சி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அடையாளங்கள், அற்புதங்கள், பலவிதமான பலத்த செய்கைகள். அதை எப்படி அவர் சாட்சி கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்கள். அப்ப நம்ம வந்து 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அவர் தம்முடைய சித்தத்தின்படி அப்படிதான் வரும். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 11வது வசனம். இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆவியின் வரங்களினாலே தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார், இல்ல தன்னுடைய வார்த்தைக்கு அவர் சாட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அடையாளங்கள், அற்புதங்கள், பலவிதமான பலத்த செய்கைகள் எப்படி பண்றாரு? அவருடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிற வரங்கள். அப்போ இதை வந்து எப்படி இந்த காலத்துல நம்மளுடைய லைஃப்ல நம்ம அப்ளை பண்ணும்போது, என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேற இருக்கலாம். இப்போ 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலையும் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ரோமர் 12வது அதிகாரத்திலையும் வந்து வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த 2 அதிகாரத்திலையும் வந்து 2 அதிகாரத்திலையும் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல 7வது வசனம் என்ன சொல்லுது? ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலா அது ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்குன்னா, ஆவியினுடைய அனுக்கிரகம் பொது நன்மைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதுல இருக்கிற அந்த வரங்கள் 8ல இருந்து 10வது வசனம் வரைக்கும் 9 வரங்கள், 9 வரங்கள் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கு என்னென்ன வரங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனா இந்த வரங்கள் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தாவின் சித்தத்தின்படி பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா வரங்களும் ஒரே ஆளுக்கு இல்லை, ஒரே வரம் தான் எல்லா ஆட்களுக்கும் அப்படிங்கிறது இல்லை. அதற்கு வந்து அந்த கடைசி 2 வசனங்கள் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல இருக்கிற கடைசி 30வது வசனம் 29, 30, எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் போதர்களா, எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா, எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா, எல்லாரும் வாக்கியானம் பண்ணுகிறார்களா? இதோட நம்ம தமிழ் பைபிள்ல முடிஞ்சிச்சு. ஆனா அது ஒரிஜினல் இதுல எப்படி இருக்குன்னா, இல்லையே அப்படின்னு சொல்லி முடியுது. எல்லாம் கொஸ்டின் கேட்டு இல்லையே அப்படின்னு போட்டிருக்கு. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போ இந்த அடையாளங்கள், அற்புதங்கள், பலவிதமான பலத்த செய்கைகள் இதெல்லாம் வந்து எப்போ இருந்தது அப்படின்னு சொன்னா, தேவன் தன்னுடைய வார்த்தையை சாட்சி கொடுக்கும்படியாய், உறுதிப்படுத்தும்படியாக தான் வந்து இந்த அடையாளங்கள், அற்புதங்கள்லாம் இருந்ததே தவிர, இப்ப சொல்ற அடையாளங்கள், அற்புதங்கள் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய பிசிக்கல் வெல்னஸ்க்காக ஒரு அற்புதம் நடந்தது, அடையாளம் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். தேவன் அதையும் செய்ய வல்லவர் தான். ஆனா வேதத்துல சொல்லப்பட்ட வரங்கள், பரிசுத்த ஆவியின் வரங்கள், அதாவது அடையாளங்கள், அற்புதங்கள் வந்து எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, தேவனுடைய சுவிசேஷம் உறுதி பண்ணப்படும்படியாக, தேவனுடைய வசனத்திற்கு சாட்சியாக தான் இந்த அடையாளங்கள், அற்புதங்கள். அதாவது அந்த காலத்துல அவங்க போய் பிரசங்கம் பண்ணும்போது, தேவனுடைய வார்த்தையை ஒரு ஊர்ல சொல்லும் போது இதை எப்படி நாங்கள் விசுவாசிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஜனங்கள் இருக்கும்போது, ஒரு சிலர் வசனத்தை சொல்லும் போதே அவங்களுடைய இருதயம் திறக்கப்பட்டு ஏற்றுக்கொள்கிறாங்க. ஒரு சிலர் அடையாளங்கள், அற்புதங்களை தேடுறாங்க. அந்த இடத்துல தேவன் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார். இப்ப நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வசனம் உறுதியாக்கப்பட்டுட்டு, இனிமே அவர் வந்து அடையாளங்கள், அற்புதங்கள் செய்ய தேவையில்லை. அதை தாண்டி அவர் செய்ய வல்லவர். செய்ய மாட்டார்னு நான் சொல்லல. தேவன் வந்து என்றைக்கும் மாறாதவர், அவர் பெரியவர், அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியின் வரங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, சபையினுடைய பக்தி விருத்திக்காக, இல்ல பொதுவான ஜனங்களுடைய நன்மைக்காக அப்படின்னு சொல்லும்போது, கிறிஸ்துக்குள்ள வளர்வதற்காக தான் அடையாளங்களும் அற்புதங்களும். அதுக்கும் கூட ஒரு சில வசனங்கள் வந்து உண்டு, எப்படி வந்து தேவன் உறுதிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி. எழுதியிருக்கேனான்னு தெரியல, இருந்தா உங்களுக்கு நான் சொல்றேன்.
எழுதல. சரி. அப்போ ஒரு சில இடங்கள்ல வசனங்கள் வரும், தேவன் வந்து தன்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியாக, அப்போ சிலர்ல எல்லாம் கூட வரும், வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார் அப்படின்னு சொல்லி. அப்ப பரிசுத்த ஆவியின் வரங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில வரங்கள் வந்து அவங்களுடைய அப்போஸ்தலர்களின் காலத்தோடையே வந்து முடிகிறதாகவும் வந்து சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து சொல்றாங்க இல்ல, அப்போஸ்தலர்களின் காலத்தையும் தாண்டி ஆம், தேவனுடைய வருகைக்கு அப்புறம் தான் வந்து அது முற்றிலுமாக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு குரூப்ல நீங்க வந்து எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அது வந்து 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்து 13வது அதிகாரத்தை வைத்து வந்து சொல்லப்பட்டிருக்குது. 1 கொரிந்தியர் 13 8வது வசனம். அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளினாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த இடத்துல வந்து தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா தமிழ்ல இறை வாக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது கடவுளுடைய சத்தியத்தை எடுத்து சொல்லுகிறவர்கள் தான் வந்து தீர்க்கதரிசிகள். இங்கு சொல்லப்பட்டிருக்கிற வரங்கள். அப்போ இந்த இடத்துல அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம். தீர்க்க தரிசனம் ஒழிந்து போம் அப்படின்னு கொடுக்கப்படல, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம் அப்படின்னு சொல்லும்போது இந்த அப்போஸ்தலர்களுடைய காலங்கள்ல தான் தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை வந்து வெளியில அறிவிக்கப்பட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள், அதாவது தேவனை குறித்தான வார்த்தைகள், பழைய ஏற்பாட்டில் இருந்த வியாக்கியானங்கள் பிளஸ் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து கேள்விப்பட்டது, அவர் செய்த அற்புதங்கள், அவர் எப்படிப்பட்டவர், இதெல்லாம் சொல்றதுதான் வந்து தீர்க்க தரிசனங்கள். அப்போ அதை சொன்ன அந்த அப்போஸ்தலர்கள் வந்து தீர்க்கதரிசிகள். இப்போ பவுலும் சீலாவும் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க தீர்க்கதரிசிகள். அவங்க எதை சொன்னாங்க அப்படின்னா தேவனையுடைய மகத்துவங்களை வந்து அவங்க சொல்றாங்க. அப்போ தீர்க்க தரிசனங்கள் ஒழிந்து போம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபுல் கண்டென்ட், இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வர்றாரு நம்மளுக்கு இப்போ பைபிள்ல எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல யார் சொன்னாலும் நம்ம வந்து அதை இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை அப்படின்னு எடுக்க கூடாது, எடுக்க தேவையும் இல்லை. அப்படிங்கிறப்போ தீர்க்க தரிசனங்கள் ஒழிந்து போம். அடுத்து அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம். ஒழிந்து போம்னு கொடுக்கப்படல, அது வந்து ஓய்ந்து போம், அது காலப்போக்கில் அது வந்து அழிந்து போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அறிவானாலும் ஒழிந்து போம் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்தான வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்துட்டு இருக்கிறது, அந்த ஞானம் முழுமை அடையும். அப்ப அந்த வரங்கள் வந்து உங்களுக்கு ஒழிந்து போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது அந்த பீரியட்ல, அப்போ செலக்ட் ஏஜ்ல. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். அப்ப நிறைவானதுங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, ஒன்று அதை எதை குறிக்குதுன்னு இல்லை, ரெண்டு விதமா வந்து அதை ஆர்கியூ பண்றாங்க. எப்படி ஆர்கியூ பண்றாங்க அப்படின்னா, நிறைவானது அப்படிங்கிறது வந்து மகிமை அடையும் போது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது குரூப் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அப்போஸ்தலருடைய பீரியட், அப்போஸ்தலிக் ஏஜ் முடியும் போது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களுடைய ஏஜ் முடியும் போது நம்ம எல்லார் கையிலும் வேதம் வந்து முடியுது. அந்த டைம்ல குறைவானது ஒழிந்து போகும். எது குறைவானது? முந்தின வசனம் சொல்லிடுது, நம்மளுடைய அறிவு குறைவுள்ளது, நம்மளுடைய தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, இது வந்து ஒழிந்து போகும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்றாரு 12வது வசனத்துல, இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம், இப்பொழுது நாம் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, வரங்கள்லாம் அழிந்து போகும், அது வந்து நிச்சயமா இருக்காது. ஆனா எது அழியாது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவினாலே நம்மளுடைய இருதயத்துல ஊற்றப்பட்ட பின்பு அந்த அன்பு தான் நிறைவானது. அப்ப அது வந்து குறைவுள்ள அந்த வரங்களை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. அன்பு தான் நம்மளுக்கு வந்து மெயின் அப்படிங்கிறது இந்த இடத்துல அவர் சொல்றாரு. அப்ப விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்று தான் நிலைத்திருக்கிறது. விசுவாசம் வந்து இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம், நம்பிக்கை வந்து நம்ம அனைவருக்கும், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் நித்திய ஜீவன் உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அன்பு வந்து தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியினால ஊற்றப்பட்டு இருக்கிறது. இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இதுல அன்பே பெரியது. ஏன் அன்பே பெரியதுன்னா, இந்த உலகத்துல நம்ம அன்பு செலுத்த தான் வந்து தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் மற்ற காரியங்கள். இது ஏன் இப்ப நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, எபிரேயர்ல வந்து அவர் சொல்றாரு, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினால் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சிலர் வந்து இப்போ இது கிடையாது, பரிசுத்தாவின் வரங்கள் அப்படிங்கிறது வந்து கிறிஸ்தவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவங்களுக்கு ஆல்ரெடி இப்போ வார்த்தைகள் வந்தாயிற்று, அதனால கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதையும் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக அந்த வசனங்கள்லாம் எடுத்தேன். அப்போ நம்ம இப்போ இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற காஸ்பல்ல நம்ம விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். நம்ம வந்து ஒரு நிச்சயமுள்ளவர்களா இருக்க வேண்டும்.
இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்திருக்கிறேன், அதனால அவர் தான் வந்து முடிவு வரைக்கும் என்னை கொண்டு செல்வாருங்கிற விசுவாசத்தோட நம்ம இருக்கணும். ஏன்னா நம்ம பார்த்தது மாதிரி நம்ம சால்வேஷனை நெக்லெக்ட் பண்றவங்களா இருக்கக்கூடாது. நம்ம நினைச்சுக்கலாம் இது எபிரேயருக்கு வந்து நான் பிலீவர்ஸுக்கு கன்வின்ஸ்ட் ஆனவங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி, ஆனால் நம்மளும் எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம விசுவாசிக்கிறோம் நினைச்சிட்டு நம்ம கூட நம்மளோட லைஃப்பை வந்து ஃபுல்லா கமிட் பண்ணி இல்லாம இருக்கலாம். அப்ப நம்ம ஃபுல்லா கமிட் பண்ணணும். விட்டு விலகாதபடிக்கு கவனமாய் கேளுங்கள் ஃபர்ஸ்ட். அப்போ ஃபோக்கஸ் இருக்கணும், அட்டென்ஷன் இருக்கணும். அவருடைய வசனம் தான் எப்பவுமே நம்மளுக்கு முன்பாக இருக்கணும். ரெண்டாவது வந்து அவருடைய வசனத்தை நம்ம ரொம்ப அற்பமா ஈஸியா வந்து நினைச்சிட்டு போகக்கூடாது. ஏதோ சும்மா வாசித்தோம் அப்படின்னு போகக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா அது வந்து கர்த்தரால் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்களால வந்து உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. தேவனால் சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் அடையாளங்கள், அற்புதங்கள், அந்த பரிசுத்தாவின் வரங்கள் வந்து அது சூப்பர் நேச்சுரல். எந்த மனுஷனும் தன்னை கொண்டு வந்து சொல்ல முடியாது. அது தேவன் தம்முடைய சித்தத்தின்படி கொடுக்க கொடுத்த வரங்கள். அப்ப இதையெல்லாம் நம்ம தெரிந்திருந்தும் நம்ம வந்து கவலையற்றிருப்போமானால் அப்படின்னு சொல்லும்போது, இதை நம்ம கிறிஸ்தவர்கள் தான், ஆனா நம்மளும் கூட அதை வந்து பார்த்து நம்ம முழுமையாய் நம்மளை வந்து ஒப்பு கொடுக்கணும். அதை விட்டு விலகிடக்கூடாது எப்பவுமே. நம்ம வந்து விலகுனா நம்மளுக்கு தண்டனை, நீதி உள்ள தண்டனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப விசுவாசிகள் வந்து விலக முடியுமா அப்படின்னு கேட்டா விசுவாசிகள் வந்து விலக முடியாது. ஏன்னா நம்மளுக்குள்ள விசுவாசத்தை தொடங்கினவர் அவர். அவருடைய கையிலேருந்து ஒருவரும் நம்மை பறித்து கொள்ள முடியாது. ஆனா நம்ம விசுவாசிக்கிறோமா அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்கணும். நம்ம விசுவாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது முக்கியம் இல்லை. சண்டே கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களை கேட்டா கூட ஆமா ஜீசஸை பிலீவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் சொல்லுவோம் நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா நம்மளுடைய விசுவாசம் வந்து அவிசுவாசமா இருக்கா விசுவாசமா இருக்கா அப்படிங்கிறது நம்மளுடைய கமிட்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்கு. நம்ம எவ்வளவு தூரம் அவருக்கு கீழ்ப்படுகிறோம், மீறாம இருக்கிறோம் அவருடைய கட்டளைகளை அப்படின்னு சொல்லி. ஒரே ஒரு கட்டளை தான், அவரை விசுவாசிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் கட்டளை. அவரை விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய கற்பனை வந்து அன்பு. அன்பு தான் பிரதானம். அப்போ நம்ம அன்பை தான் வெளிப்படுத்துறதா நம்ம இருக்கோம். ஸோ இதுதான் இந்த 4 வசனங்கள்ல நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஏதாவது டவுட்டு? டவுட் இல்ல, காமனா கேக்குறேன். அப்ப நம்ம ஒரு ஆளை பார்த்து இவங்க விசுவாசத்துல இருக்காங்க, இவங்க விசுவாசத்துல இருந்து இப்ப மாறிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாமா? சொல்லக்கூடாது. 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 ஏன்னா நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன், மற்றவங்க சொல்லலாம். நான் நினைக்கிறேன். ம். சொல்லக்கூடாது. இருக்கிற மற்றவங்களும் நீங்க உங்களோட ஒப்பீனியன் வந்து சொல்லுங்க. என்னோட ஒப்பீனியன் வந்து சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கத்தாவே கத்தாவே என்று என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் வந்து பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி நாங்க இதை செய்தோம் அதை செய்தோம் அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ நான் என்ன நிலைமையில இருக்கிறேன்னு எனக்கே தெரியாது கடவுள் முன்னாடி ம் இருக்கும்போது. அப்படிங்கிறப்போ அடுத்தவங்களுடைய காரியங்களை வைத்து நான் வந்து சொல்ல முடியாது. அதுதான் இன்னைக்கு கூட நான் அந்த ஸ்டடியில வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லப்பட்டிருந்தது, நம்ம எவ்வளவு தூரம் வேதத்தை அறிந்து கொள்ளுகிறோம், அதுல இருக்க காரியங்களை புரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்களாம், தே ப்ரொஃபஸ் த ட்ரூத். அதாவது அவங்க வந்து ட்ரூத்தை வந்து வெளியில சொல்லுவாங்க, இல்ல வசனம் இப்படி சொல்லுது அப்படி சொல்லுது அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்க. பட் தே ஒன்ட் பொசஸ் இட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. புரியுதுல்ல? அதாவது அதை தங்களுக்குன்னு எடுத்து அதை லைஃப்ல அப்ளை பண்ண மாட்டாங்க. வெளியில சொல்றதுனால அவங்க பெருசா தெரியல. அப்போ என்ன நினைக்கலாம், இவங்க பெரிய விசுவாசி அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். யாரா விசுவாசின்னு நம்ம ஒருத்தரை ஜட்ஜ் பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு சிலரை வந்து வசனம் சொல்லும்போது அவங்க பெரிய விசுவாசி அப்படின்னு நினைக்கலாம். அப்படி நினைக்கிறதும் தப்பு தான், அவிசுவாசின்னு நினைக்கிறதும் தப்பு தான். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து வேதத்தை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே வந்து இவ்வளோ படிச்சு நான் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் எனக்குள்ள என்ன தேவனுக்கு பிரியமில்லாத இருக்குன்னு தேவனுக்கும் எனக்கும் தான் தெரியும், தேவனுக்கு தான் தெரியும். அப்படிங்கிறப்போ நம்ம வந்து யாரையும் சொல்லக்கூடாது. கடைசி நிமிஷம் வரைக்கும் எல்லாருக்குமே டைம் உண்டு. எப்போ வேணாலும் வந்து கடவுள் நான் உன்னை அறியேன்னு நம்மளை சொல்லலாம். அது தெரியாது. இது நான் நினைக்கிறேன். வேற டவுட் வரலையா? எனக்குலாம் நிறைய டவுட் வந்துச்சு.